ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி எறா பிரியாணி சிக்கன் 65 தான். எறா பிரியாணி சொல்லிட்டு எறா வறுத்தது பார்க்குறீங்களா? நாங்கள் எப்பவும் எறா பிரியாணிக்கு எறா வறுத்து தான் போடுவோம். இது போல் யாருக்கெல்லாம் பிடிக்கும்? எறா பிரியாணியில் எறா வறுத்து போட்டு சமைச்சா அது டேஸ்ட்டு நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒன் டைம் நீங்கள் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. வெங்காய தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காய தக்காளி போட்டு வதக்கிறதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் அது அடி பிடிக்காமல் நல்லா வரும். அதுக்காகவே நாங்கள் இஞ்சி பூண்டு வெங்காய தக்காளி வதங்கினதுக்கப்புறம் தான் சேர்த்துப்போம். இப்போது வறுத்து வச்சுருக்க எறாவும் இதில் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுட்டோம். அதுக்கப்புறம் மசாலாக்களும் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் இதில் எப்போவும் அதிகபட்சம் 2 மசாலா தான் போடுவோம். கரம் மசாலா, காஞ்ச மிளகாத்தூள் மட்டும்தான் சேர்ப்போம் பிரியாணிக்கு. இது சேர்த்தாலே நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் எந்த மசாலாவும் போடாமல் இது மட்டுமே போட்டு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது எறாவை பற்றி தெரிஞ்ச ஒரு சின்ன விஷயம் நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. எறா சாப்பிட்டா அதிகபட்சம் எல்லாருமே சூடுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த எறா சாப்பிட்றதுனால இதில் நமக்கு நன்மையும் இருக்குது. இந்த ஊட்டச்சத்து நிறைந்த ஒமேகா 3 இருக்குது பார்த்திங்களா? அந்த ஒமேகா 3 இதில் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து இரத்த ஓட்டத்தை சீராக்கவும் உதவுது. எறா சாப்பிட்றதுனால எலும்புகளை கூட வலுப்படுத்துதான். இது யாருக்கெல்லாம் தெரியும்? உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். எறாவை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் விஷயம் தெரிஞ்சிச்சுனாலும் எனக்கு சொல்லுங்கள். பிரியாணி இப்போது தம் போட போகிறோம். தம் போட்டாச்சு. நம்ம இப்போ சிக்கன் 65 செய்கிறதையும் பார்க்கலாம். யாருக்கெல்லாம் பிரியாணியும் சிக்கன் 65யும் பிடிக்கும்? எனக்கு பிடிக்கும்ப்பா ரொம்ப. உங்களுக்கும் பிடிச்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிரியாணிக்காக நம்ம பசங்க ரொம்ப வெயிட் பண்ணுறாங்க சாப்பிட, எப்போ ரெடி ஆகும்ன்ட்டு. இப்போ பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பிரியாணி சமைச்சதுமே பிரியாணியை இப்படி பிரித்து விட்டுக்கணும். அப்போ தான் நல்லா பூ போல் நல்லா வரும். ரைஸ் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் சாப்பாடு. இல்லாட்டி சூடு ஆறிடுச்சுன்னா அது அப்படியே மொத்தமாகவே நின்றும். இதை மாதிரி பிரித்து விட்டிங்கன்னா அது நல்லா பூ போல் வரும். இப்போ பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பிரியாணியும் நல்லா பூ போல் பிரித்து விட்டாச்சு. சிக்கன் 65யும் ரெடி ஆகிடுச்சு ஒரு பக்கம். அதை சாப்பிட நம்ம பசங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. வாங்க நம்ம பசங்க சாப்பிட்றத பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ என்ஜாய் பண்ணி சாப்பிட்றாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.